மும்பைக்கும் டெல்லிக்கும் இன்னைக்கு மேட்ச் இருக்கு. ரெண்டு கோச்சும் பாத்தீங்கன்னா மகேல ஜெயவர்தனையா இருக்கட்டும், பீட்டர்சனா இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து வேற லெவல்ல பாத்தீங்கன்னா அட்வைஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு மழை குறுக்கிட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பங்காளிக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனே போக முடியும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்லயும் வந்து ரொம்ப அன்பு பொழியிறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. 4 வீடியோ 5 வீடியோ கண்டிப்பாவே என்னால் போட முடியும். நான் கண்டிப்பா போடுறேன். இருந்தாலும் வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவா போகுது. ஒரு 20,000 போறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. முடிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னே சொல்ல. டிசிக்கு அதே நிலைமை தான். டிசிக்கு இன்னைக்கு ஜெயிச்சா சான்ஸ், இன்னைக்கு தோத்தாங்க அப்படின்னா அப்படியே வெளியில போக வேண்டிதான். இந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மழை வந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மழை இல்லை. 6 மணிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லாட்டி 9 மணிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை மழை வரும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கனால பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா 12:50 12:30 வரைக்கும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 மணி ரெடி பண்ணிட்டு ஒரு 5 ஓவர் ஆடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீ மழை வரலன்னா மேட்ச் ஃபுல்லாவே நடக்கும். அப்படி மழை வந்துச்சு அப்படின்னா 2-3 மணி வரைக்கும் நம்ம இருந்து பார்த்துட்டு தான் ஆகணும். கண்டிப்பா நான் வந்து ஷுவரா சொல்றேன், எல்லா வீடியோ வந்து ஒரு சவாலை விடுறேன். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி வந்து 12 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் யாரை வேணா தேடி பாருங்க, சும்மா நீ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கும். ஃபுல் வீடியோ வந்து டெய்லியுமே வந்து இந்த ஐபிஎல் ஃபுல்லாக நான் மட்டும் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டிசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு என்ன த்ரெட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ், கேஎல் ராகுல் இவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டராக இருப்பாங்க. அப்புறமேட்டு அபிஷேக் பொருளை கரெக்டாக தூக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பவுலிங்கை பொறுத்தளவு நட்ராஜன் யாக்கர்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா இறக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் வீடியோலாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. மும்பை அணி சைட்லேயும் சரி, டிசி அணி சைட்லேயும் சரி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு கோச்சும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் பார்க்க முடியுது. எங்களுடைய ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கையில் வந்து பென்னு அப்புறமேட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு 1-2 ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பீட்டர்சனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது கடுமையான போட்டி இருக்கும். இன்னைக்கு மழை மட்டும் வராம போட்டி ஃபுல்லாவே நடந்துச்சு அப்படின்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சினாரியோ நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்பை அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுரும். மும்பை அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்ச் அதை வச்சு தான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு மும்பை தோத்துட்டாங்க அப்படின்னா டிசிக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து பஞ்சாபையுமே ஜெயிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இன்னைக்கு மும்பை ஜெயிச்சுட்டு அடுத்து பஞ்சாப் ஜெயிக்கணும். சப்போஸ் வந்து அவங்க பஞ்சாபோட தோத்துட்டாங்க அப்படின்னா மும்பை வந்து திரும்பி பஞ்சாபை ஜெயிக்கணும். மும்பை வந்து இதையும் லாஸ் பண்ணிட்டு பஞ்சாபை லாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெளில போயிடுவாங்க. இன்னைக்கு தோத்தாலும் பஞ்சாபை ஜெயிக்கணும், பஞ்சாப்ல இருந்து டிசி வந்து தோக்கணும் அப்படின்ற ஒரு சினாரியோ போகும். அதுக்கெல்லாம் மும்பை அணி இடம் கொடுக்காம பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து பங்காளிங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட ஒரு மேட்ச் நடக்க இருக்கு. ஜிடி இப்போ 18 பாயிண்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிடி அந்த மேட்சை வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு மேட்ச் இருக்கும். அதுவும் எப்படி தோத்துட்டாங்க அப்படின்னா பங்காளிங்க அடிச்சிட்டாங்கன்னாவே போதும். இவங்க இன்னும் இன்னைக்கு மேட்சை ஜெயிச்சுட்டு பஞ்சாப் கூட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பங்காளிங்க வந்து அந்த மேட்சை ஜிடி கூட வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அல்ல செகண்ட் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனா எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபி கூடயும் எல்எஸ்ஜி கூடயும் இருக்கு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவு. அந்த மாதிரி ஆர்சிபியும் 2 மேட்ச் தோத்து ஜிடி பார்த்தீங்கன்னா இவங்களோடையும் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அல்லது 2ஆம் இடம் வந்து மும்பை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மும்பை ஃபேன்ஸ் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. பிளேயிங் 11 நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபிட்டு, ஸ்கை எல்லாருமே அப்படியே நீங்க முன்னாடி வந்து ரீஸ்டார்ட் முன்னாடி என்ன டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க. ஒரு சில பேர் வில் ஜாக்ஸ் இருக்காரா, ரியான் ரெக்கில்டன் இருக்காரா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. எல்லாருமே இருக்காங்க. பஞ்சாப் மேட்ச்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இல்லை அப்படின்ற மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். கார்பின் போஸ் அப்புறமேட்டு வில் ஜாக்ஸ், ரியான் ரெக்கில்டன் இவங்க 3 பேருமே கிடையாது. ஜானி பாஸ்டர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராக உள்ள வர்றது, அலஸ்கா அவருமே உள்ள வராரு. அந்த
மாதிரி ஒரு 3 பிளேயரை பார்த்தீங்கன்னா தரமான ஃபாரின் பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. அவங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் டீமில் வந்து அவங்க ஜாயின் பண்ணவே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இந்த மேட்ச் மோஸ்ட்லி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி நாளைக்கு அல்லது ஒரு நாளான போல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 3 பேரையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 4 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து மேட்ச் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து மும்பை உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா பல அணிகளுக்கு வந்து ஐயையோ மேலே வரான் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யாரை வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஹோப்லி பார்த்தீங்கன்னா அஸ்வின், தீபக் ஹூடா, திரிபாதி, அப்புறம் ஜேமி ஓவர்டன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 6 அல்லது 7 பிளேயரை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தியாகம் பண்ண போகிறாங்க. தியாகம் கிடையாது, விட்டு தான் அவனு வேறு வழி கிடையாது. அஸ்வினை விட்டாவே அவங்க பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது. நிறைய பேர் மெகா ஆக்ஷன் சொல்லிட்டு தவறாக கமெண்ட் பண்ணுறீங்க. மினி ஆக்ஷன் தான் வந்து அடுத்து வந்து அக்டோபர் அல்லது வந்து நவம்பரில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிளேயர்ஸ்கெல்லாம் வருவாங்க. இவங்க வந்து யாரை ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ராஜஸ்தானை பொறுத்தளவு ஃபியூச்சரை நோக்கி பார்க்கறதுனால ரியான் பராக் அவர் கையில், ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க பையன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் போகிறனால அவர் கையில் வந்து கேப்டன்சி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால சஞ்சு சேட்டாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு அப்படின்ற ஒரு விஷயமே போகுது. இந்த சைடு உங்களுக்கு சஞ்சய் கோயங்கா பற்றி தெரியும். மேட்ச் ஆடலையா, வாப்பா அமுக்கி விட்டுறீங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து அவங்க 27 கோடி போட்டு இவர் எடுத்து இந்த அளவு இல்லை, டீமும் வெளியில் போயிடுச்சு. சப்போஸ் 27 கோடி போட்டு எடுத்து அவர் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்து டீம் வந்து பிளே ஆஃப் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ரிஷப் பண்ட்டை வச்சுருப்பாங்க. பிளே ஆஃப்பும் போகல, அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. அப்படிங்கும் போது ஸ்டேட்டாகவே வந்து அவர் வெளியில் தான் விடுவாங்க. 27 கோடி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3-4 பிளேயரை லட்டு மாதிரி எடுக்கலாம். அதனால் வந்து அதை தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க என்னைய பொறுத்தளவு. அதில் சிஎஸ்கே வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு சஞ்சுவை பார்த்தீங்கன்னா ஒரு 15-18 கோடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாகவே எடுத்துட்டு இன்னும் ஒரு பவுலர், அதாவது ஸ்டார் பவுலர் வந்து ஒரு 5 கோடிக்குள்ளே எதுவும் ட்ரை பண்ணி ஃபாரின் பிளேயர்ஸ் ஏதாவது மார்ட் ஹென்ரி இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை கூட ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்தளவு இன்னைக்கு டிசிக்கும் எம்ஐக்கும் மேட்ச் நடக்க இருக்கு. இதில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவு படித்து உங்களுக்காக லைக் பண்ணுறேன். ரிப்ளை பண்ண முடிஞ்சால் ரிப்ளை பண்ணிடுறேன்.